ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள ஃபுட் மியூசியம் போயிருந்தோம். அதாவது உணவு அருங்காட்சியகம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறையா இது வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஃப்ரீ தான். எல்லாமே டிஜிட்டல் இருந்துச்சு, ஃபுல்லாக டிவி. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிறையா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா அந்த இந்த எப்படி எல்லாம் அக்ரிகல்ச்சர் பிடிக்கிறவங்க இங்கே மெயினாக போய் பார்த்துட்டு வரலாம். வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே டிஜிட்டல் தான். நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று கடலையோ இல்லை முட்டாய் ஏதாச்சும் ஒன்று அரிசி ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து போய் அந்த இடத்துல ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது எப்போ விளைஞ்சது, எத்தனை நாள் தாங்கும், எப்படி எக்ஸ்பைரி ஆகும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே டிஸ்பிளேயில் காமிக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபுல்லாக அங்கே உள்ள எல்லா டிஸ்பிளே நம்ம டச் பண்ணுற மாதிரி தான், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நம்ம அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டை தொடுறோமோ அந்த ஸ்டேட்டில் எது ஃபேமஸோ, எந்த சாப்பாடு ஃபேமஸோ அது காமிக்கும். அந்த சாப்பாடு செய்கிறது எப்படிங்கிறது அதில் காமிக்கும். ஸோ நாங்கள் அதில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லாம் தொட்டு அதில் எங்கெங்கே என்னென்ன ஃபேமஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். இதை தான் நான் சொன்னது. இது வந்து ஆப்பிள் அதுன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. இப்போ ஆப்பிள்லாம் எடுத்து அது உள்ள இப்போ அந்த கிரேப்ஸ் எடுத்து நான் அதில் வைக்கிறேன்னா, அப்போ பாருங்கள் அந்த டிஸ்பிளேயில் டிவியில் பாருங்கள் கிரேப்ஸ் வந்துடும். அந்த கிரேப்ஸில் வந்து என்னென்ன இது எப்படி இருக்குது, என்ன ஹெல்த்தியெல்லாம் அதில் காமிக்கும். இப்போ நான் அடுத்து வந்து இதை இப்போ பனானா வைப்பேன். பனானா வச்சோன்னா பனானா வந்துடும் பாருங்கள் அந்த டிவியில். இப்போ பனானா வச்சோன்னா அதை பற்றி பனானாவோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துருச்சு. அது என்ன ஏது எங்கே செஞ்சப்பட்டு எது எப்படி விளையுது எல்லா டீட்டெயிலும் வந்துடும் பனானாவில். ஸோ இது வந்து இந்த கண்டத்தை வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுலேயும் வந்து எப்படின்னா நம்ம அந்த கீழே டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம். இது வந்து அந்த காலத்தில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்த இடமோ அது அப்படியே மண்ணில் செஞ்சு உள்ள கண்ணாடி பொட்டிக்குள்ள வச்சுருந்தாங்க. போய் தொட்டு பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான் இந்த இடத்துல. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. மேற்கொண்டு வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ திருச்சி விழாக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், செட்டா பை பை. இந்த வீடியோ வந்து எப்படியும் நீங்கள் வந்து எத்தனாந்தேதி, இன்றைக்கி 8ஆம் தேதி காலையில் பார்ப்பீங்க. 8 மணிக்கு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஓகே கைஸ், செட்டா பை பை. குட் நைட், குட் மார்னிங்.